பிரியமானவர்களே, நிறைய மைண்டுக்குள்ள ஏத்தி நைட்டு போகும்போது ஒரு தலைவலியோடு படுக்கிறது, ஒரு டென்ஷனோட படுக்கிறது, ஒரு நாள் முழுவதும் இந்த ஐயோ நான் இதை யோசித்து யோசித்தே நான் இப்படியே ஆயிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேனே, கவலையா இருக்குதே. மைண்டுக்குள்ள ஏத்தனாலே கஷ்டம். ஆனா இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க, அடக்கமே பண்ணிட்டாங்க. இயேசு வராருதான். அவர் ஒரு 2 நாள் கழிச்சு வராரோ, 3 நாள் கழிச்சு வராரோ, அவர் எப்போ வராரோ இருக்கட்டுமே. ஆனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல. செத்து போனவன் எப்படி எழுந்திருப்பான்? செத்து போனவன ஆண்டவர் எழுப்புவாரா? செத்து போனவன அவனுக்கு ஏதாவது கிடைக்குமா? இல்லையே, ஒண்ணுமே கிடைக்காது என்ற ஒரு அவநம்பிக்கையில அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஆண்டவர்ட்ட சொல்றாங்க, நீர் வந்திருந்தா நல்லா இருக்கும். 32வது வசனத்துல பாக்குறோம், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தாரால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து தொடணும், ஆண்டவர் அங்க இருக்கணும், ஆண்டவர் அதை செய்யணும், ஆண்டவரே வந்து என்னை எழுப்பணும், ஆண்டவரே வந்து என்னை தொடணும், ஆண்டவரே வந்து என்னை மனமாத்தணும், ஆண்டவரே வந்து எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஒழிய, என்னுடைய முதல் இனிஷியேட் என்னது? நான் என்ன செய்யணும்? நான் வரேனா? எந்த வீட்டுல, எந்த ஊர்ல, எந்த இடத்துல ஹாஸ்பிட்டலே உங்க வீட்டுக்கு வந்துடுது? இல்லைங்க, பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க, ஆம்புலன்ஸ் அனுப்பி தூக்கிட்டு வாங்க பேஷண்ட்டை, வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் என்னன்னாக்கா இப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏதாவது நடக்காதா? அவங்களே வந்து மாத்திக்க மாட்டாங்களா? ஒரு பயம். ஐயோ, எனக்குள்ள ஒரு கலக்கம், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இயேசுவை நான் ஏத்துக்கிட்டா, இயேசுகிட்ட போயிட்டு நான் ஏதாவது சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்ட்டு பயம் என்ற பயத்துல அப்படியே நம்ம ஒரு முடிவெடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. நம்மளே அடக்கம் பண்ணிடுறோம். இந்த இடத்துல அதுதான் நடக்குது. அவங்களே அடக்கம் பண்ணிடுறாங்க, அவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்களே நித்திய ஜீவனை பத்தி மறந்தாச்சு. அந்த நித்திய ஜீவனுக்கு போற வழியை கூட மறந்தாச்சு. நம்மளுக்கு என்ன, அவன் கஷ்டப்பட்டான், வியாதியா இருந்தான், இயேசுவை கூப்பிட்டு பார்த்தோம், இயேசு வரல, சரி செத்துட்டான், புதைச்சிரு. அதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அவர் போறாரு, கல்றகிட்ட போறாரு. அந்த குகையின் மேல அந்த கல் வைக்கப்பட்டிருந்தது. அவர் போறாரு. அங்க போகும்போது அவரை பத்தி கேட்கிறாங்க. 37வது வசனத்துல பாருங்க, அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். இப்படிலாம் கேள்வி அவங்களுக்குள்ள, பயங்கரமான கேள்வி. சோ இது யாருக்கு வரும்? இந்த கேள்விலாம் இயேசுவை ருசி பார்க்காதவங்களுக்கு தான் வரும். இயேசுவை ருசி பார்க்காதவங்க இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க.